உங்க பேர் என்னம்மா? ராக்கம்மா. ராக்கம்மா. உங்க வயசு என்ன? 65. 65. நீங்க எந்த ஊரு? கரெக்டாக. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? ஒரு பிரச்சனை இல்லை. கண்ணு பார்க்கல. கண் பிரச்சனை. கண்ணு பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? கண்ணு பிரச்சனை. கண் பிரச்சனை இல்லை. கண்ணு எப்படி இருந்துச்சு? கண்ணு கொஞ்சம் நல்லா மங்களா தெரிஞ்சு. சரி, இப்போ நாங்கள் ஜெபிச்சோம்ல, ஜெபிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு? மங்களா தான் தெரியும். இல்லம்மா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னு சொன்னேன். அதை சொல்லுங்க. முத மங்களா இருந்தது, இப்போ ஜெபிச்ச பிறகு எப்படி இருக்கு? தெரியுது, நல்லா. இப்போ நல்லா தெரியுதா? கண் பருவத்தில். அப்போ தான் எப்படி இருந்திருக்கு? மங்களா இருந்து. இப்போ ஜெபிச்ச பிறகு நல்லா இருக்கு. அப்போ ஏசப்பதான் உங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, நம்புறீங்களா? இயேசுதான் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. கண் வழி ஆமென். ஸ்தோத்திரம். பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஆண்டவர் இந்த தாயாரை முத்திரிட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனையா. பரிசுத்தமர் ரத்தம் ஹல்லேலூயா. இந்த தாயாருக்கு விடுதலையும் சுகத்தையும் தெளிவை கண் பார்வை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதிர் வயதின் கனி புஷ்டின் பசுமையான வசனத்துக்கு இந்த தாயாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைகள் மூடி நடத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாம முத்திரிட்டு ஆசீர்வதிச்சு ஜீவனங்கள் நல்ல பிதாக. ஆமென். அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. சரி சரிம்மா, நான் கேட்குறது மட்டும் படிச்சிடுறேன். இவங்க உங்கள் தங்கச்சி தானே? அப்போ இவங்க எவ்வளோ நாளாக இந்த கீழே விழுந்து அடிபட்டு சரிஞ்சு நடந்தாங்களா? எப்படி நடப்பாங்க? இருங்கம்மா, எப்படி நடந்தாங்க? இவங்களுக்கு தெரியாது. அப்படி கேட்குறேன். நான் அதை பற்றி கேட்கலாமா? அது என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சரிஞ்சு கீழே வந்து நடக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, இவங்க கீழே வரும்போது சரிஞ்சு வேதனையோடு நடப்பாங்க. இப்போ எப்படி நடக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ எப்படி நடக்கிறாங்க? நடக்கிறாங்க. நீ வீட்டுல முடியலையா? அழுக்கா இருக்கு, குளிக்கலையா? நீயும் எப்ப குளிக்க? இப்போ குளி போ. என்னதுல யாருல இது போல? இப்போ உங்களுக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கல்ல, நிமிந்து நடக்கிறாங்களா? அதுதான் கேட்போம். சரி, ஏசு யாருக்கு? சரி, அது கட்டி வருங்க. நடங்க. எப்படி நடந்தீங்களோ அதே மாதிரி. இது நடந்த மாதிரியா? சரி, அங்கிருந்து இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அங்கிருந்து இப்போ சுகம் கொடுத்த பிறகு எப்படி நடக்க அதை நடந்துங்க. இப்போ நல்லா நடந்து நல்ல தலையை நிமிந்து. சரி, அப்படி உட்காருங்கம்மா. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் அடுத்து இருக்கிறேன். அம்மா, உங்கள் பேர் என்ன பேருமா? குருவம்மா. சரி, உங்களுக்கு வயசு என்னம்மா? 65 வயசு ஆச்சு. சரி, உங்களுக்கு உடம்புல என்ன செய்யுதுமா? காலு வலி. அது எப்படி வந்தது? கீழே விழுந்து. எதில் விழுந்தீங்க? வண்டியிலிருந்து கீழே விழுந்து, பைக்கு கீழே விழுந்தீங்க. அப்போ விழுந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது? முதலிருந்து வலி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வலி இப்போ 4 மாசமா. எத்தனை மாசமா? 4-5 மாசம். 5 மாசமா? இப்போ 10,000 ரூபா செலவழிச்சு. சரி, அப்போ கேட்குறேன். அப்போ நீங்க நடக்கும்போது எப்படி நடந்தீங்க? நடக்கும்போது சுருக்குன்னு வலிச்சிச்சு. சரி, அப்போ அப்படி வலிக்கும்போது எப்படி நடந்தீங்க? சரிஞ்சு ஒரு மாதிரி சரிஞ்சு நடப்பீங்க. சரி, இப்போ நாங்கள் ஜோம் பண்ணோம்ல, ஜோம் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அப்போ இப்போ ஜோம் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன செய்யுது? சரி, இல்லை இப்போ நிமிந்து நடக்க முடியுதா? நடக்க முடியுது. அந்த சடக்குன்னு சரிஞ்சு நடத்துங்கன்னு சொன்னீங்களா, அந்த சரிஞ்சு நடக்கிறது இல்லை. இப்போ அந்த வலி இருக்கா? இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்போ ஆண்டவர் ஏசப்போ தான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கார். அப்போ இன்னொரு தடவை நீங்கள் இப்போ நிமிந்து நடங்க. இப்போ ஜபிச்ச பிறகு எப்படி நடந்தா? இல்லை வேற அந்த நிமிந்து நடந்தீங்கன்னு சொன்னீங்களா? அப்போ வேறு நடந்தா அப்படியே முன்னாடி பார்த்து நடங்க. நல்லா நடக்க முடியுதாம்மா? சரி, அப்படி உட்காருங்க. ஏசு நாமத்தில் அப்படியே நில்லுங்க. அப்படியே நினைக்காங்க. அது விஷா துடுக்கு நினைக்காத பாபா துடுக்குனாக்கா. ஏசுவின் நாமத்தில்
இந்த தாயாருக்கு இசப்பா நீர் கொடுத்த விடுதலைக்கா சுகத்துக்கா கால் நரம்புகள் எலும்புகள் ஊனுகளுக்கு கரடுகளுக்கு பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கால் வலி விழுந்ததுல கால் பாதிக்கப்பட்டு சரிஞ்சு வேதனையோடு நடந்து கொண்டிருந்த தாயாருக்கு இயேசுவ நாமத்தில் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்த தெய்வமே நீர் அற்புதம் செய்து விட்டதற்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து தாயார் சுகத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் இந்த தாயாரை பிதா குமார் பரிசுத்தம் முத்திரிட்டு ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். முதுகலின் கனி கிறிஸ்டி பசுமா இருக்கணும் வசனத்துபடி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த தாயாரை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சரி, கட்டி